ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்க டைஸ் அப்டேஸ் உனக்கு இந்த வீடியோல அமரன் படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அமரன் இந்த ஒரு படம் இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைடில் 270 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணது இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரமாக இந்த ஒரு படம் 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணது போகுது. இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியான படமாக அமரன் இருக்கும் செய்து. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு படம் தான் தமிழ் சினிமாவில் வேர்ல்டு வைடில் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படமாக அமரன் இருக்கும் செய்து. ஏன் வேட்டையின் படத்துக்கு முன்னாடி இந்த ஒரு படம் தான் இருக்கும் செய்யுது. ஃபர்ஸ்ட் இடத்துல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், செகண்ட் இடத்துல அமரன், தேர்ட் இடத்துல தான் சூப்பர் ஸ்டார்ஸ் உடைய வேட்டையின் திரைப்படம் இருக்கும் செய்யுது. ஸோ அமரன் படத்தோட ஓடி ரிலீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டே ரிக்வஸ்டும் பண்ணியிருக்காங்க, ஓடிடியில் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஸ்வலாக நம்ம தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் 4 வாரங்கள் கழிச்சு ஓடிடி ரிலீஸும் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு படத்தை 4 வாரமாக இல்லாமல் 6லேருந்து 7 வாரங்கள் தள்ளி தான் ஓடிடி ரிலீஸும் பண்ண போகிறாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படங்கள் ஓடிடியில் அஃபிஷியல் ரிலீஸும் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் லீக் வந்து ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அமரனுமே லீக் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் யார் நினச்சாலுமே அமரனை நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்கலாம். கிளாரிட்டியான ஒரு பிரிண்ட் லீக் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஓடிடியில் கூடிய சீக்கிரம் நெட்ஃப்ளிக்ஸில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு அமரன் படம் ஆன்லைனில் லீக் வந்து ஆயிடுச்சு.